LAPD. We just want to know what happened to Emmett Otterton. இங்கே இந்த முயல் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு எமிட் ஆர்டட்டனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை தட்டி கேட்குது. இதில் எமிட் ஆர்டட்டன் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட நேம். இங்கே வானா அப்படிங்கிறது என்னென்னா வான் டூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை சுருக்கி கன்ட்ராக்ஷன் பண்ணி வானா அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கேள்வி கேட்குது. இதுக்கு அந்த ஜாகுவார் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். You should be asking what happened to me. Whoa. அது கேட்ட கேள்விக்கு இந்த பிளாக் ஜாகுவார் என்ன பதில் சொல்லுதுன்னா, நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ப்ராப்ளம் ஆனது எமிட் ஆர்டட்டன் கிடையாது, எனக்கு தான் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கு மீனிங் தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும், அதுதான் யூ ஷுட் பி ஆஸ்கிங் வாட் ஹேப்பன் டு மீ. ஓகே, ஓங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்த்து ஆச்சரியப்படும் போது சொல்லுவோம்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அது ஓ அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒன்றும் பெருசாக மீனிங் கிடையாது. நீங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு தலை பிச்சுக்காதீங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா டீன்சி அப்படிங்கிறது என்னன்னா டைனி, ஒரு சின்ன பொருளை நம்ம சொல்லும் போது டீன்சி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த எமிட் ஆர்டட்டன் ஒரு சின்ன உருவம் கொண்டவர் அப்படிங்கிறத தான் எங்கள் மீன் பண்ணுது டீன்சி அப்படின்னா. ஸோ டீன்சி ஆட்டர் டிட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஸ்டினாக கேட்கும்போது, அந்த சின்ன ஆட்டரை அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். He was an animal, down on all fours. He was a savage. He was a savage அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, savage அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழில் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் savage அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ he was savage அப்படின்னா அவன் ஒரு காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்றது. There was no warning. He just kept yelling about the night howlers over and over. The night howlers. ஸோ இந்த டைலாக்ல பார்த்தீங்கன்னா எல்லிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கத்துறது, நம்ம சத்தமாக கத்துவோம்ல, அதை தான் எல்லிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹவுலர் அப்படின்னா அலறல், அலறவோம்ல, அது ஹவுலர். ஸோ இதை ஹி ஜஸ்ட் கெப்ட் எல்லிங் அபவுட் தி நைட் ஹவுலர் அப்படின்னு சொல்லும் போது அவன் கத்திக்கிட்டே இருந்தான், ஒரு அலறல் சத்தம் போட்டுக்கிட்டு அப்படின்னுல அது மீன் பண்ணோம். ஸோ இந்த மூவியில் நைட் ஹவுலர் அப்படிங்கிறது ஒரு பூவை குறிக்கும். அந்த பூவை சாப்பிட்டா அவங்க காட்டு மிராண்டியாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் நைட் ஹவுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவோட நேம் வச்சுருப்பாங்க. ரியல் நேம் ரியலாக ஹவுலர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அலறல் சத்தம், அதுதான் மீன் பண்ணுது. ஓகே, so you know about the night howlers too. Good, because the night howlers are exactly what we are here to talk about, right? Yep, so இங்க are exactly what we are here to talk about அப்படின்னா, அந்த ஜாகுவார் அந்த நைட் ஹவுலரை பற்றி சொல்லிச்சுல, அதுக்கு இந்த நரி என்ன சொல்லுதுன்னா, அதை பற்றி தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. எப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இங்கிலீஷில் எஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் எப் அப்படின்னு அமெரிக்கன் ஸ்லாங்கில் யூஸ் பண்ணுவாங்க. So you just open the door and tell us what you know and we will tell you what we know. Okay? So இந்த முயல் so you just open the door, tell us what you know, we will tell you what we know அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் லைனில் கதவை திறங்க, யூ ஜஸ்ட் ஓப்பன் த டோர், அதுக்கு கதவை திறங்க அப்படின்னு மீனிங். செகண்ட் லைன் டெல் அஸ் வாட் யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து மூணாவது லைன் we will tell you what we know அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறோம், ஓகேவா அப்படின்னு கேட்குது. ஓகே, clever fox. ஸோ இங்கே அந்த முயல் கிளவர் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய பார்த்து சொல்லுது. என்னன்னா கிளவர்ன்ற மீனிங்க்கு புத்திசாலி அப்படின்னு வரும். கிளவர்னா புத்திசாலியை தான் நம்ம கிளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாக்ஸ்னா நரி. ஸோ கிளவர் ஃபாக்ஸ் அப்படின்னா புத்திசாலியான நரி நீ அப்படின்னு சொல்லுது.
Mr. Monches? Buddy? படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம தமிழில் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இங்கிலீஷ் ஸ்லாங்கில் படி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. Are you okay? வாட்ஸ் ராங் வித் ஹிம் அப்படின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டைம்.